டர்பைனுக்கு நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இப்போ h1 + c1 ஸ்கொயர் பை 2 + dz1 + q டாட் ஈக்குவல் டு h2 + c2 ஸ்கொயர் பை 2 + dz2 w டாட். இதுதான் வந்து நம்ம ஸ்டெடி ஃப்ளோ ஜென்ரலாக எல்லாத்துக்குமே காமனான ஸ்டெடி ஃப்ளோ ஈக்குவேஷன். இப்போ நம்ம டர்பைன் வரும்போது என்ன ஆகுது? டர்பைன் வந்து இட் இஸ் எ ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ் அப்படி சொல்லுவோம். டர்பைன் வந்து இட் இஸ் எ ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். டர்பைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்பைன் இஸ் எ ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். ஒர்க்கை நமக்காக கொடுக்கும், அது வேலை செஞ்சே நமக்காக கொடுக்கும். ஸோ அது ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் எதெல்லாம் நெக்லிஜிபிள் ஆக போகுதுன்னா, நெக்லிஜிபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி, நெக்லிஜிபிள் கைனடிக் எனர்ஜி. அப்போ வந்து இவன் அவுட்டு, இவன் அவுட்டு, இவன் அவுட், 4 பேர் அவுட். நோ இ டிரான்ஸ்ஃபர். அப்போ நமக்கு மிச்சம் யார் இருப்பான் அப்படின்னா h1 ப்ளஸ் கிடையாது, h1 ஈக்குவல் டு h2 ப்ளஸ் w டாட். w டாட் இருந்து ஸ்மால் wன்னு கூட போட்டுக்கலாம். ஸ்பெசிஃபிக் ஒர்க் இதான் வந்து இது. இப்போ நெக்லிஜிபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜினா 4 பேர் காணாமல் போயிடுவாங்க. c1 ஸ்கொயர் பை 2 gz1 c2 ஸ்கொயர் பை 2 gz2. அப்புறம் இங்கே q டாட் காணும், 5 பேர் காணும். 8 பேரில் 5 போச்சுன்னா 8ல் 5 போனால் 3 பேர் இருக்காங்க, அவ்வளோ. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, என் என்தால்பி கொஞ்சம் என்தால்பி வந்து ஒர்க்காக மாறி இருக்கு. ஒரு 100 ஜூல் என்தால்பி வச்சிருக்கேன்னா ஒரு 30 ஜூல் வந்து மிச்சம் இருக்கான், என்தால்பியாவே இருக்கான். மிச்சம் 70 ஜூல் வந்து ஒர்க்காக மாறிட்டான். அப்போ ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். இதான் வந்து டர்பைனோட ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். டர்பைன் அப்படி சொன்னாலும் நீங்கள் போட்டுருவாங்க, h1 கொடுத்துருவேன், h2 கொடுத்துருவேன், w கேட்பாங்க. அப்போ w எப்படி கிடைக்கும்? w ஈக்குவல் டு அவ்வளோதான், ஒர்க்கு தான் கேட்பாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ தான் கேட்டில். பிரின்சிபிள் தெரிஞ்சதுன்னா, பேசிக் பிரின்சிபிள் தெரிஞ்சதுன்னா நம்ம ஏறி அடிக்கலாம் 6 தெரியலன்னா எதுவுமே தெரியாது, என்னமோ கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ கொடுத்துருவாங்க, என்தால்பி கொடுத்துருவாங்க, ஒர்க் கேட்பாங்க. அதான் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இங்கே நெக்லிஜிபிள் டர்பைன் அப்படின்னா நோ இ டிரான்ஸ்ஃபர்னால இப்போ டர்பைனில் என்ன ஆகும் அப்படின்னா, டர்பைனில் வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகும். எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், டர்பைன் வந்து நடக்கிறது எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னால் ப்ரெஷர் ட்ராப் ஆகும். சரியா? ப்ரெஷர் ட்ராப் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நோ இ டிரான்ஸ்ஃபர்னால இட் இஸ் அ அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ஆர் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷனும் இந்த நோ இ டிரான்ஸ்ஃபரும் சேர்ந்தா என்ன ஆகும்? இட் வில் கிவ் த ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் தெரிஞ்சுக்கலாம். இதான் வந்து டர்பைனில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். டர்பைன்னா ஃபர்ஸ்ட் வந்து டர்பைன் இஸ் எ ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். The process which undergone in turbine வந்து isentropic expansion. Equation of steady flow energy equation h1 equal to h2 plus w. Thank you, champions.